சென்னை மக்களே, உங்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ். இனிமேல் பஸ்ஸுக்கு ஒரு டிக்கெட், ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட், மெட்ரோவுக்கு ஒரு டிக்கெட்னு தனித்தனியா அலைய வேண்டிய அவசியமே இல்ல. ஆமாங்க, பஸ், புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், ஏன் டாக்ஸி, ஆட்டோன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு QR கோடு டிக்கெட் போதும். இந்தியாவிலேயே முதன்முறையா சென்னையில இப்படி ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்கார். வாங்க இந்த சென்னை ஒன் ஆப் பத்தி விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்தோட கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த கூட்டத்தோட ஹைலைட்டே இந்த சென்னை ஒன் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தினதுதான். இந்த ஆப் ஆண்ட்ராய்டு, ஐபோன்னு எல்லா போன்கள்லயும் வேலை செய்யும். சரி, இந்த ஆப் எப்படி வேலை செய்யும்? இது சென்னையோட எல்லா பொது போக்குவரத்து சேவைகளையும் ஒரே குடைக்கு கீழே கொண்டு வருது. அதாவது MTC பஸ், புறநகர் மின்சார ரயில், மெட்ரோ ரயில், டாக்ஸி, ஆட்டோ, இது எல்லாத்தையும் இந்த ஒரே ஆப்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். இதோட மிக முக்கியமான அம்சம் பொதுவான QR அடிப்படையில இந்த டிக்கெட் அமைப்பு. சுருக்கமா சொன்னா, நீங்க இந்த ஆப்ல ஒரே ஒரு QR கோடு டிக்கெட்டை வாங்கினா போதும். அதை வச்சு பஸ், ரயில், மெட்ரோன்னு பல போக்குவரத்து முறைகள்ல பயணம் செஞ்சுக்கலாம். இனிமே டிக்கெட் கவுண்டர்ல நீண்ட வரிசையில நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. UPI அல்லது உங்களோட கார்டை வச்சே சுலபமா பேமெண்ட் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம பஸ், ரயில் எங்க வருதுன்னு நிகழ் நேரத்துல அப்டேட்டுகளையும் இந்த ஆப் கொடுக்கும். இதனால நம்ம பயணத்தை இன்னும் சரியா திட்டமிட முடியும். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம்னு பல மொழிகள்லயும் இந்த ஆப் உருவாக்கப்பட்டு வருது. இந்த திட்டம் சென்னையோட பொது போக்குவரத்தையே மாற்றி அமைக்க போகுது. காத்திருப்பு நேரத்தை குறைச்சு பயணத்தை ரொம்பவே சுலபமாக்கும். மக்கள் தங்களோட சொந்த வாகனங்களை பயன்படுத்துறத குறைச்சு பொது போக்குவரத்தை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இதனால போக்குவரத்து நெரிசலும் மாசும் குறையும். இந்தியாவிலேயே முதன்முறையா இப்படி ஒரு ஒருங்கிணைந்த போக்குவரத்து செயலியை அறிமுகப்படுத்தி சென்னை ஒரு புதிய வரலாறு படைச்சிருக்கு.